இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சிக்கிம் மாநில அந்தஸ்து பெற்று 50 ஆண்டுகள் ஆகிறது. இதன் கொண்டாட்ட நிறைவு நாள் நிகழ்ச்சி இன்று நடந்தது. மேற்குவங்க பிரச்சாரத்தை முடித்த கையோடு 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி சிக்கிம் தலைநகர் கேங்டாக் வந்தார். முதல் நாளில் சிக்கிம் மக்கள் அணியும் பாரம்பரிய தொப்பி கோட் அணிந்தபடி கேங்டாக்கில் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்று கேங்டாக்கில் நடந்த சிக்கிம் 50வது ஆண்டு கொண்டாட்ட நிறைவு விழாவில் மோடி பங்கேற்றார். அந்த மாநில பாரம்பரிய நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். பின்னர் 4000 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களை துவங்கி வைத்து பேசினார். அப்போது அவர் கூறியது, சிக்கிம் உள்ளிட்ட 8 வடகிழக்கு மாநிலங்களும் இந்தியாவின் அஷ்டலட்சுமிகள், செழிப்பு, செல்வம், மங்களம் என பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கின்றன. சிக்கிம் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் சுற்றுலா வருவாயை மேலும் பெருக்க மேற்கு வங்கத்தின் பாக்டோக்ராவில் இருந்து கேங்டாக் நகருக்கு விரைவு சாலையை அமைக்கும் திட்டம் உள்ளது. காங்கிரஸ் புறக்கணித்த சிக்கிம் மற்றும் பிற வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக என்னால் இயன்ற அனைத்தையும் செய்வேன். சிக்கிமில் சுகாதார வசதிகள் செய்து கொடுக்காமல் காங்கிரஸ் முற்றிலும் புறக்கணித்தது. தரமான மருத்துவ சேவை வழங்குவதை நாங்கள் உறுதி செய்வோம். இங்குள்ள சாலைகள் தூய்மையாக இருப்பதை ரோட் ஷோவின் போது பார்த்து வியந்தேன். சிக்கிம் மக்கள்தான் இயற்கையின் உண்மையான தூதுவர்கள். நாட்டின் பிற பகுதி மக்கள் சிக்கிம் அழகை ரசிக்க வர வேண்டும் என்று விரும்புவதாக மோடி பேசினார். बीजेपी सरकार जो काम आज कर रही है वो पहले भी हो सकते थे, लेकिन कांग्रेस की सरकारों ने हमेशा सिक्किम के विकास को पीछे धकेला। सेवक रंगपो रेल लाइन का ही उदाहरण लीजिए। इस प्रोजेक्ट को 2008-9 में मंजूरी मिली थी, लेकिन जमीन पर काम नहीं हुआ, कागज पे लटका रहा, परियोजना फाइलों में ही पड़ी रही. முன்னதாக கேங்டாக் நகரில் இளைஞர்களுடன் இளைஞனாக கால்பந்து விளையாடி மகிழ்ந்தார் மோடி. Whoa!